السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையில் 2025ஆம் ஆண்டினுடைய ரமலான் இஜ்திமா அல்லாஹினுடைய அருளோடு மிகவும் அழகாக நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு பயானுடைய தொடர் நிகழ்ச்சியிலே நாம் நேற்றைய தினம் சோனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பெண்களுடைய வரிசையிலே முதலாவதாக ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஜா அம்மாவுடைய பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சுமையா பின் ஹியாத் ரலியல்லாஹு அன்ஹா சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட அஷரத்துல் முபஷரா ஆண்களுடைய வரிசை நாம் அறிஞ்சிருப்போம். பெண்களுடைய வரிசை சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பெண்களும் ஒரு பட்டியல் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. அந்த வரிசையில சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது நம்முடைய ஊர்கள்ல நம்ம ஒரு வழக்கம் இருக்கும், வீட்டுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. நாங்க இந்த குடும்பம், அவங்க டாக்டர் குடும்பம், அவங்க பரம்பரையா டாக்டர், அவங்க வீட்டுல எல்லாருமே அவங்க பரம்பரையா லாயர் ஃபேமிலி, அவங்க குடும்பத்துல எல்லாருமே ஆலிம் ஃபேமிலி, எல்லாமே ஹசரத் ஃபேமிலி, அவங்க லெப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஹசரத் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்த குடும்பம் எப்படி அடையாளப்படுத்தப்படும் அப்படின்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில அஹ்லுல் ஜன்னா, இவங்க சுவனத்திற்குரிய குடும்பவாசிகள், சுவனத்தினுடைய வாசிகள். இவங்களுடைய இவங்க குடும்பமே சுவனத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட குடும்பமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களா, இவங்க சொல்லுவாங்களாம். அப்பேற்பட்ட அந்தஸ்துக்கு உரித்தானவங்க தான் யாரு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அவங்களுடைய கணவரான யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகனாரான அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலேயே குறிப்பிட்ட 7 நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. அதுல மிக முக்கிய நபரா யார் இருந்தா அப்படின்னா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்க மூலியமா அவங்களுடைய தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டாங்க அப்படின்னா, அபு ஹுதைஃபாங்கிற அவங்கள்ட்ட என்ன செய்ய, எஜமான்ட்ட ஒரு அடிமை பெண்ணா என்ன செய்யறாங்க, இவங்க வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அப்ப என்ன செஞ்சாங்க, குஃபார்கள் எல்லாமே யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்களோ அவங்கள தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சாங்க, அவங்கள பலவிதமான நோவினைகள் செஞ்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அந்த வரிசையில ரொம்ப நிறைய சஹாபிகள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, வெறுமனவே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த வரிசையில சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இவங்களுடைய குடும்பமே என்ன செஞ்சு ரொம்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஆளாக்கப்பட்டாங்க. அதாவது இஸ்லாத்தை ரசூல்லா ஸ்டார்டிங்ல பொதுப்படையா என்ன செய்யலன்னா பகிரங்கப்படுத்தல, தன்னுடைய குறிப்பிட்ட சொந்தங்களுக்கு மட்டுமே, தன்னுடைய குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே ரசூல்லா சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு பெரிய பலம் இருந்துச்சு. அவங்க குடும்ப ரீதியாகவும் சரி, அவங்களுடைய கோத்திரம் ரீதியாகவும் சரி, எல்லா இஸ்லாம் அப்போ முஸ்லிமா இருந்த அந்த 7-8 அந்த சொச்ச நபர்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் மிகப்பெரிய ஒரு பலம் இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பெரிய கோத்திரத்தை சார்ந்தவங்க, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தகப்பனார் அபூ தாலிப் ரலியல்லாஹு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல சுமையா ரலியல்லாஹு அவங்களுக்கு எந்த ஒரு பின்புலமுமே கிடையாது. அடிமை பெண்ணா இருந்தவங்க, அவங்களுடைய கணவரும் அப்படிதான் இருந்தவங்க, அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க. இந்த 2 அடிமைக்கு பிறந்த அந்த குழந்தை தான் யாருன்னா தன்னுடைய மகனார் யாசர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம, எந்த ஒரு உதவியுமே இல்லாம என்ன செஞ்சாங்க, அவ்வளவு ஈமானியத்தான் என்ன செஞ்சாங்க, ஈமானியத்தான பெண்மணியா, ஈமான்ல உறுதியா என்ன செஞ்சாங்களா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன செஞ்சா, அறக்கூடிய அபூஜஹல் என்ன செஞ்சா அப்படின்னா, ஒரு முறை அவங்கள அவ்வளவு நோவினை செய்யும் பொழுது கிதாபுகள்ல ஒரு ரிவாயத்துல இப்படி சொல்றாங்க, ஈட்டி எடுத்து என்ன செஞ்சானா சுமையா ரலியல்லாஹு அவங்களுடைய நெஞ்சில் என்ன செஞ்சான் குத்தி அவங்கள ஷஹீதாக்குனா, அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்படியே பதிவு செய்யறாங்க. இன்னும் ஒரு வேறு சில ரிவாயத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெண் உறுப்பு என்ன செஞ்சான், அந்த ஈட்டியை உசரி என்ன செஞ்சாலும் அவங்க ஷஹீதாக்குனா அப்படிங்கிற என்ன செய்யறாங்க சொல்றாங்க. தன்னுடைய தாய் தகப்பன் 2 பேரையுமே தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா அம்மார் ரலியல்லாஹு அவங்க இழக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அம்மார் ரலியல்லாஹு அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே சுமையா ரலியல்லாஹு அவங்களும் அவங்களுடைய கணவரான யாசர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஏன்னா இஸ்லாத்துல அவ்வளவு ஷஹீதம் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலேயே முதல்ல ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணி யார் அப்படின்னா சுமையா ரலியல்லாஹு அவங்க தான். அந்த என்னுடைய தாய் தகப்பனுக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. காலங்கள் கடந்த பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்கள பார்க்கும் போதுதான் அப்படியே சொல்றாங்க, அபிஷிர் யா அம்மார், அபிஷிர் யா யாசிர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும், உங்களுக்கு என்னது மௌஇதுக்கும் ஃபில் ஜன்னா, நீங்க சுவனத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய இருப்பிடமாக, உங்களுடைய சொந்த தங்குமிடமாக அல்லாஹ் சுவனத்தை ஆக்கியிருக்கான். சுவனத்தை உங்களுக்காக வேண்டிய படைச்சது மாதிரி என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்காக வேண்டிய நீங்களாம் சொர்க்கவாசிகள் என்கிற அந்த சுப செய்தி என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாயால என்ன செஞ்சாங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் யாசிர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் அம்மார் ரலியல்லாஹு அவங்களுக்கும் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாயாலே சொன்னாங்க. ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களும் என்ன செய்றாங்க, சிரமத்துல இருக்காங்க. அம்மார் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, தாய் தகப்பன் இழந்த நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு முறை பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கேன்,
இஸ்பிர் பொறுமையா இருங்க, ஆல் யாசிர் யாசருடைய குடும்பத்தார்களே பொறுமையா இருங்க, மௌஇதுக்குமுல் ஜன்னா உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு விட்டது. இப்படி சுப செய்தி சொல்லப்பட்ட குடும்பத்துலதான் யார் இருந்தா? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பெண்மணியாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஒரு முறை பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்கும்போது பள்ளிவாசலுக்கான கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யறாங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு வந்து செங்கல் எடுத்துட்டு வராங்க. செங்கலை சுமந்துட்டு வரும்பொழுது ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை கடந்து போகும்பொழுது அவங்க மேல உள்ள தூசியெல்லாம் தட்டி விடுறாங்க. ரசூலுல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மேல உள்ள தூசியை தட்டி விட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க. அம்மாரே நீயும் ஷஹீதாக்கப்படுவாய், உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் காத்திருக்கிறது என்ற சுப செய்தி என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க. அதே மாதிரியே பின்னாடி வரக்கூடிய காலத்துல போர்ல அம்மார் ரலியல்லாஹு அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்டு மூவருமே என்ன செஞ்சாங்க? சொர்க்கத்துக்கு உரிய நபரா சொர்க்கவாசிகளாக என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே அந்த பட்டியல்ல வரலாறு என்ன செய்யலாம் பேசக்கூடிய ஒரு பொருளா என்ன செஞ்சாங்கன்னா ஆகிட்டாங்க. அல்லாஹ் வந்து ஷஹீது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய போர்ல ஒருத்தவங்க முஜாஹிதா போர் செஞ்சு ஒருத்தவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு துளி ரத்தம் இந்த உலகத்துல விடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? அல்லாஹ் அவங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தையுமே மன்னிச்சிடா சொல்லி சொல்றான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 2 துளிகள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 2 துளிகள். ஒண்ணு அவனை செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்டு அழுகும் போது வர கண்ணீர், அந்த ஒரு துளியும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு நாம சிந்துற ரத்தம் இருக்குல்ல, இந்த 2 துளிகள் அல்லாஹ்விடத்துல பிரியமான துளிகள் என்று செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்படியாக இந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை சொல்லும் பொழுது அடுத்து சொல்றாங்க, ஷஹீதாக்கப்பட்ட ஒருவருடைய ரூஹ், அவருடைய உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் சொர்க்கத்துல உள்ள பறவையின் மேல என்ன செய்யுமா? பொருத்தப்படுமா? தன்னுடைய ரூஹ் மட்டும் உயிர் மட்டும் எடுத்து, உடல் இல்ல உயிர் எடுத்து சொர்க்கத்தில் உள்ள ஒரு பறவை மேல பொருத்தப்பட்டு அந்த பறவை சொர்க்கத்தில் உள்ள எல்லா திசைகளிலும் எல்லா மரங்களையும் எல்லா பழங்களையும் சுவைத்து மிகவும் சந்தோஷமாக சுத்திட்டு இருக்கும் பொழுது அப்ப அல்லாஹ் கேட்பானா, இந்த சந்தோஷம் இந்த கூலி போதுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி அல்லாஹ் அந்த பறவைகிட்ட கேட்டப்ப, ஷஹீதாக்கப்பட்ட ரூஹ் பொருத்தப்பட்ட அந்த பறவைகிட்ட கேட்டப்ப அப்ப அந்த பறவையில உள்ள அந்த ரூஹ் சொல்லுமா, யா அல்லாஹ் எனக்கு திருப்பி இன்னொரு முறை எனக்கு உயிரை கொடு, என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பு, நான் இதே மாதிரி 100 முறை உன்னுடைய போர்ல நான் ஷஹீதாக்கப்படணும் அப்படிங்கிற அந்த துவாவை என்ன செய்வாங்கன்னா அந்த ஷஹீதாக்கப்பட்டவங்க கேட்பாங்க. அவ்வளவு பெரிய அந்தஸ்து என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹு தாலா ஷஹீதானவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அல்லாஹு தாலா வச்சிருக்கான். அந்த பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. சுவனத்தினுடைய சுப செய்தி பெற்ற பெண்களுடைய வரிசை இன்னைக்கு நம்ம பார்த்தது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த நபர்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.